பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சரவணன் இருந்துட்டு இதுக்கு மேலேயும் நான் யார்கிட்டயும் எந்த ஒரு உண்மையும் மறைக்க போகிறது கிடையாது. இப்போவே இந்த நிமிஷமே நான் எல்லார்கிட்டேயும் நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. மயில் இருந்துட்டு மாமா மாமா ப்ளீஸ் மாமா வேண்டாம் மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கையெடுடி முதல்ல உன் கை பட்டா கூட நான் பெரிய பாவம் பண்ணியிருக்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக கோமதியும் பாண்டியனும் இருந்துட்டு என்னடா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இவ பண்ணதை கேட்டால் நீங்களும் இப்படிதாம்மா பேசுவீங்க, ஏன் இதை விட பல மடங்கு கூட நீங்கள் பேச வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் நீ என்னென்னு சொல்ல வர சொல்லுன, இதுக்கு மேலேயும் நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ எந்த கஷ்டமும் பட வேண்டான அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சொல்ல தாண்டா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவ ஒன்றும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாதுப்பா, வாயை திறந்த வெறும் பொய்யை மட்டும்தான்ப்பா இவளுக்கு பேசவே தெரியும், நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டேயும் இவன் நடிச்சிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. மாமா மாமா ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க, ஹேய் இதுக்கு மேலேயே நீ நடக்கிறதே வேற, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இவன் நம்மக்கிட்ட எவ்வளோ படிச்சிருக்கிறதா சொன்னா அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மா சொல்லுங்கம்மா இவ எவ்வளோ படிச்சிருக்கிறதா நம்மக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கோமதி கிட்ட கேட்குறாங்க. தெரியலையே மறந்துட்டனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அரசிக்கிட்ட கேட்குறாங்க. அரசு இருந்துட்டு எம்ஏ இங்கிலீஷ் டீச் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வெறும் புண்ணாக்கு அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. என்னடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, வேற எப்படிமா பேச சொல்கிற, இவங்க வீட்டில் சொன்ன மாதிரி இவ ஒன்றும் எம்ஏ இங்கிலீஷ் எல்லாம் கிடையவே கிடையாது, வெறும் +2 மட்டும்தான், அது கூட ஃபெயிலுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் அப்பா நீங்கள் இவளை டீச்சர் வேலைக்கு சேர்த்து விட்டீங்கல்ல, இவ கூட ஏன் போக மாட்டேன்ற அண்ணன், எனக்கும் காரணம் ஒன்றுமே புரியல, ஸ்கூல்லேயும் சர்டிஃபிகேட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல, ஆமாம் கேட்டாங்க, அதை இவகிட்ட கேட்டதுக்கு தொலைஞ்சு போச்சுன்னு அதுக்கு ஒரு பெரிய ஒரு கதையை வந்து மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தால, படித்தாதானே அதுக்குன்னு சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இவ டீச்சர் வேலைக்கு போகட்டும்னு சொல்லி நானும் அந்த காலேஜ் மூலிமா போலியான சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காலேஜ் கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான்மா இவன் நடந்து எல்லா விஷயத்தையும் சொன்னான், இவன் ஒன்றும் எம்ஏ இங்கிலீஷ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா அதை விட்டுட்டு கூட அவள் ஏதோ பாஸ்போர்ட் எடுக்கிற ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனாலேடா, அதெல்லாம் சுத்த பொய்யுமா, நம்மக்கிட்ட அப்படி சொல்லிட்டு அந்த காரியத்தையும் நான் சொல்கிறேன். ஒரு ஹோட்டல் கடையில் போய் சர்வெண்ட் வேலை பார்த்துட்டு இருந்தாம்மா இவ. அப்பா உங்களுக்கு தெரியும்ல, திருமணியில் ஒரு ஹோட்டல் கடை இருக்கும்ல, அவங்க கூட நம்மக்கிட்ட தானே சரக்கெல்லாம் எடுப்பாங்க, ஒரு பேர் கூட ஏதோ ரவீன மாதிரி ஒரு பேர் வரும்பா, அதனால் அவங்க கடையில் தான்ப்பா இவங்க வேலையே செஞ்சுட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போனோம். அங்கே வந்து சரி நாங்களும் ஏதோ ஒரு வேலையில் முகத்தை கூட பார்க்காம இருந்தோம். சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தா. நான் கூட இந்த வாய்ஸை இங்கே கேட்டிருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் முகத்தை பார்த்தா இவ இருக்காப்பா, எனக்கு பார்த்ததுமே எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் கூட ஊருக்கு போனீங்கள, அரசியோட விஷயத்தில் கூட பிரச்சனை வந்ததே, அப்போ இவங்க அப்பாவுக்கும் இவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவளை கொண்டு போய் வீட்டில் விட்டேன்ல, இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் நீ வேண்டவே வேண்டான்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் நான் விட்டுட்டு வந்தேன். ஆனால் அதுக்கு எல்லாத்தோட பெரிய ட்ராமா போட்டு இவங்க குடும்பமே சேர்ந்து குழந்தை இருக்கிறதா பொய் சொல்லி இவளை திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ சொல்கிற பொய்யெல்லாம் நானும் நம்பி தொலைச்சிட்டு குழந்தைக்கு மேலே எவ்வளோ பாசமாக இருந்தேன்னு தெரியுமா, எல்லாத்துலேயும் மண் அள்ளி போட்டுட்டா இந்த பாவி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. ஏய் மயிலு இவ என்னடி சொல்கிறான், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் உண்மையா சொல்லு, என்னால் நம்பவே முடியல, ஏற்றுக்கவும் முடியல, சொல்லுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் இவ உடம்பு வெறும் பொய்யிலே ஊறி இருக்குதுப்பா, இவகிட்ட போய் உண்மையை சொல்லுன்னு கேட்டால் இவ எப்படிம்மா உண்மையாக சொல்லுவா, நீ பெத்த பிள்ளைம்மா, நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கப்பா, படிப்பு விஷயம் கூட எனக்கு பெருசாக தெரியல, ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சால்
அதுக்கு அடுத்ததாக என்னென்னமோ போய் சொல்லிட்டாங்க. கர்ப்பமாக இருக்கிறேன்னு கூட போய் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இவளுக்கு என்னை விட 2 வயசு பெரியவப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க வீட்டிலலாம் சொன்னாங்க, நான் தான் இவ்வளோவிட 2 வயசு பெரியவங்கன்னு. ஆனால் இவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஆதார் கார்டை வாங்கினேன். ஏம்மா ராஜி, தீபாவளிக்கு முந்தின நாள் சினிமாவுக்கு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமாம்மாம்மா, பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ இவ வயசை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை மறைக்கிறதுக்காக என்னென்னமோ போய் சொல்லிட்டு இருந்தா. அப்போவே நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன். ஏன்னா இவளோட புருஷன் தானே நான். இவன் பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? அதனால் இவ பொய் சொல்கிறான்னு நானும் கண்டுபிடிச்சிட்டேன். உங்ககிட்ட கூட கணக்கு எடுக்கிறதுக்காக ஆதார் கார்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன்ல, எல்லாரும் கொடுத்தாங்க. ஆனால் ஒருத்தி மட்டும் கொடுக்கவே இல்லை, அது இவ தான். அதுக்கப்புறமா தான் சந்தேகப்பட்டு இவக்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்து இவக்கிட்ட வராதுன்னு தெரிஞ்ச உடனே இவ வழியிலேயே போய் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன். அவங்க அப்பா கிட்ட, மாமா உங்கள் பொண்ணுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அதனால் உங்கள் பொண்ணோட ஆதார் கார்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறமா தான் அதில் அவளோட வயசு எவ்வளோன்னு போட்டிருந்தேன். என்னை விட 2 வயசு அதிகம். அம்மா, எனக்கு வயசு பிரச்சனை இல்லை, படிப்பு பிரச்சனை இல்லை, எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் உண்மையாக சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் இவ்வளோ விஷயத்தையும் மறைச்சி என் தலையில் கட்டி என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முடியலம்மா, இப்போ கூட நான் உங்கள் எல்லார்கிட்டேயும் உண்மையாக மறைக்கலான்னு தான் நினச்சேன். ஒவ்வொரு தடவையாக அவளை நான் உங்கள் எல்லார்கிட்டேருந்து காப்பாற்றிட்டு இருந்தேன். ஆனால் இவ என்னடனா உங்கள் எல்லார்கிட்டேயும் என்னை பற்றி தப்பாக சொல்லி எனக்கு எதிராகவே உங்களை மாற்றி விட்டுட்டா. இந்த ஒரு டென்ஷனில், இந்த ஒரு கோவத்தில் தான் உங்ககிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும்தான் இப்போதைக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் எவ்வளோ விஷயம் மறைச்சி வச்சுருக்கான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இவளை பற்றி இவளோட வாழவே எனக்கு பிடிக்கவே இல்லை, அவன் முகரையை பார்க்கவும் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி இருந்துட்டு அந்த நகை விஷயம் தெரிஞ்சதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மயில இருந்துட்டு இப்படி எல்லா விஷயத்தையும் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரே, எல்லாரும் இப்போ அவர் பக்கம் போயிட்டாங்க, எனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ராஜி இருந்துட்டு இந்த நகை விஷயத்தையும் சொல்லிடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக மயிலை தேடிக்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா, டே சரவணா, இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் விட்டுட்டேடா. என்னம்மா சொல்கிறீங்க? இவளை பற்றி என்னம்மா சொல்கிறீங்க? என்னால் முடியலம்மா, செத்து போயிடலாம் போல இருந்தது, என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. நீ அழுவாதரா, நீ உன்னை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, என் பையனோட வாழ்க்கையை நாங்களே சீரழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பாண்டியனும் கண் கலங்கி நின்றுட்டுருக்காங்க. கதிர் இருந்துட்டு, அண்ணன் எங்ககிட்டையாவது நீ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, என்னடா சொல்கிற? என் கஷ்டத்தை என்னோடைய போகட்டும்னு சொல்லிட்டு தான் நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் இவ என்னை சொல்ல வச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.